ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனும் வீராவும் தூங்குறதுக்காக வராங்க. அப்போ யாரோ கவு தட்டுற சத்தம் கேட்குது. இதை கிட்டதுமே மாறன் கவு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா வள்ளி தான் நின்றுட்டுருக்குறாங்க. என்னத்தை தூங்கலையே, அந்த நேரத்தில் கவு தட்டிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, டேய் கொஞ்சம் வெளியே வாடா அப்படின்னு சொல்லவும், என்னத்தை எதுக்கு கூப்பிடுற அப்படிங்கிறாங்க. இந்த உன் பொண்டாட்டிக்காக மல்லிகைப்பூவும் அல்வாவும் அப்படிங்கிறாங்க. நீ வாங்கி கொண்டு கொடுக்கணும், உனக்கு பதில் நான் வாங்கி கொண்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சரி நாளைக்கு என்ன நான் அவளுக்கு வாங்கி கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் எது எடுத்தாலும் ஒன்று சொல்லிடு, இந்த இதை கொண்டு இப்போ அவட்ட கொண்டு கொடு அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிக்கிட்டு நீ வாங்கினதா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியத்தை நான் வாங்கினதாவே சொல்லிடுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ரூமுக்குள்ளே வந்ததுமே வீராட்ட சொல்கிறாங்க, இது ரெண்டுமே அத்தை தான் வாங்கி வச்சுருந்தாங்க, ஆனால் நான் வாங்கி கொடுக்குற சொன்ன மாதிரி சொன்னாங்க, நான் எங்கே வாங்கினேன், எல்லாமே அத்தை தான் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலையா அல்வாவும் உனக்கு வேணும்னு சொல்லிடுவேன்னு நினச்சி கூட நான் பயந்துட்டேன், எனக்கு அல்வானா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்வாவை சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. வீரா முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி வீரா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னத்தை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாமே உன் படிப்பு விஷயம் தான் அப்படிங்கும்போது, என்ன படிப்பு விஷயம்னு கேட்குறாங்க. ஆமாம் உன்னை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனும் நீயும் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, ஆனால் அது எல்லாமே பாதிலே முடிஞ்சு போச்சுது. உங்கள் அண்ணன் ஆசைப்படி அந்த படிப்பு பாதியில் முடியக்கூடாது, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நாங்களும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க தான், எது எது எப்படி நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு திட்டம் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனால் அது நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் பிளானை மட்டும் நாங்கள் நல்லாவே போட்டுருவோம், ஆனால் அந்த பிளான் கண்டிப்பாக நடக்காது. அதே மாதிரிக்கு தான் இதுவும் பாதிலே முடிஞ்சு போச்சுது. எங்கள் அண்ணா கண்ட கனவும் நான் கண்ட கனவும் எல்லாமே பாதிலே முடிஞ்சு போச்சுது அப்படின்னு மாறனை பார்த்து சொல்லவும், மாறன் நினைக்கிறாங்க, ஐயோ கதை நம்ம பக்கம் திரும்பதே இப்போ நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவா போலுக்கு நினச்சிட்டு இருக்கும்போது, அப்போ வீரா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் படிக்கலை, நீலாம் ஒன்று என்னை படிக்க வைக்க வேண்டாம் அப்படிங்கும்போது, என்ன வீரா நான் எனக்காக சொல்லலை, சொல்ல பண்ணைக்கு அது உங்கள் அண்ணனுடைய ஆசை, எனக்காக நீ படிக்க வேண்டாம், ஆனால் உங்கள் அண்ணன் ஆசைப்பட்டபடி நீ படித்தா நல்லது தானே, சொல்ல பண்ணைக்கு உங்கள் அண்ணன் அதை பார்த்துட்டு இருப்பாரு, கண்டிப்பாக நீ படிச்சேன்னா அவர் சந்தோஷப்படுவார், அதனால் அதை நீ மனசில் வச்சுட்டு நீ ஒரு முடிவு எடு அப்படிங்கிறாங்க. சரி அல்வாவும் தீந்து போச்சுது, நான் போய் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க படுக்க வரும்போது அந்த மல்லிகைப்பூ எடுக்கிறாங்க. எதுக்காக இப்போ மல்லிகைப்பூ எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்ப நாளாட்டு மல்லிகைப்பூ உதுத்து போட்டு அது மேலே படுக்கணும்னு ஆசை, அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது, இங்கே பாரு அதில் பாதியை எடுத்துக்கோ, மீதி எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏன் நீயும் அது மாதிரிக்கு படுக்க போறிய அப்படிங்கும்போது, நான் என்னமோ பண்ண போகிறேன், பாதி எடுத்துட்டு கூட அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா பாதி மல்லிகைப்பூ எடுத்து அவங்க கையில் சுற்றிக்கிட்டு மீதியை கொஞ்சம் ஊற்று போட்டுட்டு அவங்க மாறன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா வீரா அந்த மல்லிகைப்பூ எடுக்கிறாங்க. அவங்க பெட்டில் ஃபுல்லாக அதை உதுத்து போடுதாங்க. என்னடா நீ மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியா, நான் எந்த அளவுக்கு பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மல்லிகைப்பூ ஃபுல்லாக உதுத்து போட்டுட்டு பார்த்தோம்னா கவை திறந்துட்டு வெளியே வராங்க. அங்கே கண்மணி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஐயோ நைட்லாம் தூங்கவே இல்லை, இந்த மாறன் நம்மளை தூங்கவே விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அவங்க போனதுக்கு அப்புறமா மாறன் வராங்க. நைட்லாம் தூக்கமே இல்லாமல் போச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வெக்கப்பட்டுட்டே வர மாதிரி இருக்கிறாங்க. ஐயோ அண்ணி நீங்கள் இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறீங்களா, நான் உங்களை பார்க்கவே இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லவும், அப்போ கண்மணி பார்க்குறாங்க. அவங்க மாறனோட கையில் பூவெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க ரூமை எட்டி பார்க்குறாங்க. அங்கே ஒரே பூவாக இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போலுக்கு. ஒரு அண்ணனை கொண்டு இருக்கிறான், அவங்க கூட போய் இவன் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வீராவை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் இங்கே கடைக்கு வராங்க. கடைக்கு வந்ததுமே அவங்க ஸ்டாஃப்லாம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்க, அக்காவை காணல அப்படிங்கும்போது, அவள் வருவா கொஞ்சம் லேட்டாக வருவா அப்படிங்கிறாங்க. வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக முடிச்சுட்டு வருவா, இது ஒரு பெரிய விஷயமானு சொல்லி கேட்டுட்டு இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணி பாக்கியத்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை இவன் நடிகராளா இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்களோன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வீரா வராங்க. என்ன ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை வீரா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லையே என்னமோ என்கிட்ட சொல்ல வர மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பாரு உன்னை விட்டுட்டு மாறன் அவன் பாட்டுக்கு கடைக்கு போயிட்டான், உன்னை விட்டுட்டு போயிட்டான் பாரு அப்படிங்கும்போது, இதில் என்ன இருக்குது, இது ஒரு பெரிய விஷயமா நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்ன இருந்தாலும் சரிதான் மாறன் இந்த மாதிரிக்கு செய்திருக்கக்கூடாது, கடைக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு தானே இருந்தான், இப்போ மட்டும் என்ன உன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது, ஓஹோ அதை தான் இப்போ பெரிய விஷயமா நீ கேட்டுட்டு இருக்கிறியா, என்ன ரொம்ப நல்லவ மாதிரிக்கு கேட்டுட்டு இருக்கிற, நான் தான் கொஞ்சம் வேலையாக இருக்குது, நீ முன்னாடி போ நான் அதுக்கப்புறமா வரேன்னு சொன்னேன், இதை போய் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு என் புருஷனை பற்றி இந்த மாதிரிலாம் தேவலாமல் பேசிகிட்டு இருக்காதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா போகவும், இப்போ கண்மணி கேட்குறாங்க, என்னத்தை இவன் மாறனை விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கிறான், ராத்திரிலாம் வேற இந்த மாதிரி நடந்திருக்குது, இவங்க ரெண்டு ஒரு போக்கே சரியில்லையே, ரெண்டு பேரும் உண்மையிலேயே சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கும்போது, இப்போ பாக்கியம் சொல்கிறாங்க, இல்லை இவ எல்லாமே நடிக்கிற மாதிரிக்கு தெரியுது, இவ நம்மக்கிட்ட சந்தோஷமாக அவன் கூட இருந்து சேர்ந்து வாழ்கிற மாதிரி இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், ஆனால் இவன் சேர்ந்து வாழ்கிற மாதிரிக்கு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கண்மணி கேட்குறாங்க, என்னத்தை நீ சொல்கிற
சொல்றது உண்மையானு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு என்னமோ இவங்க சேர்ந்து சந்தோஷமா வாழற மாதிரிக்கு தெரியல, இவ எல்லாமே நாடகம் போடுற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. வீரா வந்து மாறன் சொன்ன மாதிரிக்கு அவங்க படிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்களா, அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.